கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற ஒரு வார்த்தை யோவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற ஒரு வார்த்தை, அவர் இன்றைக்கு நமக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிறவர் நம் தேவன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற தேவன் நம் தேவன் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ அவர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யணும்னா இன்றைக்கு 2 காரியங்களை இன்றைக்கு நம்மை செய்ய சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். முதலாவது, நாம் பயப்படக்கூடாது என்று சொல்லி அவர் விரும்புகிறார். எதற்கு நமக்கு பயம் வருகிறது? ஒருவேளை இன்னைக்கு நம்ம தனிமையின் சூழலை உணரும் போதுதான் நமக்கு பயம் வருகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வாக்கு கொடுத்திருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்குரியதாய் இருக்கிறபடியினாலே, அவர் நமக்கு துணையாய் இருக்கிறபடியினாலே, அவர் நமக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறபடியினாலே, இன்றைக்கு தேவன் நமக்கும் அந்த ஆலோசனையை கூறுகிறார். நாம் பயப்படக்கூடாது என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அது மாத்திரம் இல்லை, 2வது ஒரு காரியம், மகிழ்ந்து களி கூறணுமா. இன்றைக்கு நம்ம மகிழ்ந்து களி கூறும்போது, பயப்படாமல் அவருக்குள்ளே நாம் மகிழ்ந்து களி கூறும்போது, தேவன் நிச்சயமாய் நம்ம வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிறதை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். மேலும் அந்த அதிகாரத்துல நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது, அதுக்கு அடுத்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம், வெளியின் மிருகங்களே பயப்படாதேயுங்கள், வனாந்தரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்திமரமும் திராட்சை செடியும் பலனை தரும். அப்போ இன்றைக்கு நமக்கு விருட்சங்கள் காய்களை காய்க்குமா, அத்திமரமும் திராட்சை செடியும் பலனை தருமா? அப்ப இதெல்லாம் எதற்கு அடையாளம் அப்படின்னா, நமக்கு தேவைகளுக்கு அதிகமாய் தேவன் நமக்காக இன்றைக்கு ஆசீர்வாதங்களை தருவார் என்பதுதான் நிச்சயம். அடுத்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம், சியோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள், அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வர்ஷிக்கப்படுவார். அப்போ இன்றைக்கு நம்ம அவருக்குள்ள மகிழ்ந்து களி கூறும்போது, சங்கீதத்துல கூட நம்ம பார்க்கிறோம், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அடுத்த வசனம் நம்ம பார்க்கும்போது, களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும், நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். அப்ப இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க எதெல்லாம் இழந்திருந்தீங்களோ அது எல்லாவற்றையும் தேவன் திரும்ப கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்கிறார். அப்போ இந்த வாக்கு தத்தத்துக்குள்ள தேவனுடைய இருதயத்தை நம்ம பார்க்கிறோம். அவர் நம்ம எப்படி வாழணும்னு சொல்லி விரும்புகிறத நம்ம பார்க்கிறோம். நம்ம சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து நம்மை அதிசயமாய் நடத்தி வந்த நம்ம தேவனை நம்மை துதிப்போமா? அவர் நம்ம கூட இருக்கிறபடியினால நம்ம ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லியும் தேவன் வாக்கு கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்போ இன்றைக்கு நம்ம பயப்படாம அவருக்குள்ள மகிழ்ந்து களி கூறி, அவர் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை எனக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நிச்சயமாய் நீங்கள் விசுவாசிக்கும் போது உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் பெருகும். நீங்க வெட்கப்பட்டு போக வேண்டிய சூழ்நிலை ஒரு நாளும் வராது என்பதை தேவன் இன்றைக்கு நமக்கு வாக்கு கொடுக்கிறார். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு கொடுத்த உம்முடைய ஆலோசனையின்படி நாங்க பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் அப்பா, நீங்க எங்க கூட இருக்கிறீங்கப்பா. கேடகமும் துர்கமும் பலனும் கோட்டையுமாய் நீர் எங்களோடு கூட இருக்கிறபடியினால் நாங்கள் எதற்கும் பயப்பட தேவையில்லை என்பதை அப்பா
நீர் எங்களுக்கு அறிவுறுத்துகிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்களுக்கு துணையா இருக்கிறபடியினால் அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நீர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தின்படி அப்பா ஆண்டவரே, நீர் எங்களுக்காக பெரிய காரியங்களை, கிரகிக்க கூட முடியாத பெரிய காரியங்களை, அப்பா ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை எங்கள் வாழ்க்கையில தேவன் நீர் செய்கிறபடியினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நாங்கள் இழந்த எல்லாவற்றையும் என் தகப்பன் எங்களுக்கு நீர் திரும்ப கொடுக்கிறபடியினாலும் அப்பா நாங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து அப்பா உங்களுடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறபடியினாலும் ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா நீர் ஆண்டவரே இன்றைக்கு சொன்னபடி நாங்கள் இனி ஒரு காலம் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை நாங்கள் அறிந்து உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். துதி கன மகிமை யாவையும் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.